ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ நேத்திக்கு வந்தது இல்லையா? தாத்தா வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? அந்த ப்ரொமோ வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, தாத்தா வந்து இந்த ப்ரொமோவில் பேசின விஷயங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான். இப்போ நைட்டு வந்து வெண்ணிலாவை வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம், சுடுதண்ணி கொடுத்துட்டு வரலான்னா வெண்ணிலா வந்து விட மாட்டுறாங்க. விஜய்னு கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு வீட்டை உள்ளே போயிடுறாங்க, அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இல்லையா? அப்போ காவேரி போகவுமே வந்து விஜய் வந்து சரி காவேரி வந்து கஷ்டப்பட்டு போகிறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. வெண்ணிலா வந்து கையை பிடிச்சிட்டு விட மாட்டுறாங்க, போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி யோசனை பண்ணிக்கிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, எடுத்து சொல்கிறாரு, காவேரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி போயிட்டு அவளை போய் நான் சமாதானப்படுத்தணும், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னா கையை பிடிச்சிட்டு இறுக்கமாக பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. வெண்ணிலாவுக்கு என்ன பயம் அப்படின்னா, இவர் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவர், இவர் தான் இப்போ நமக்கு தெரிஞ்சது, மீதி எதுவுமே நமக்கு தெரியல. ஒரு பயத்தோடு இருக்கிறதுனால விஜய் வந்து அவங்க விட மாட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து வெண்ணிலா கூடயே இருந்துருவாரோ, நம்மளை மறந்துடுவாரோ அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக இருக்குது. அது எந்த ஒரு பொண்ணுக்கு இருக்க தான் செய்யும். ஆனாலும் விஜயை பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி விஜய் பற்றி யோசிக்கிறாங்க. யாராவது சொன்னால், இப்போ கங்காலாம் சொல்லும்போது காவேரி யோசிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை நேரில் பார்க்கும்போது கஷ்டப்படுறாங்க. அதையும் தாத்தா பார்த்துட்டு தான் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப வந்து சொல்கிறாரு, சரி தாத்தான்னு போயிடுறாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி நைட்டு தூங்கும்போது பொதுவாகவே நிறைய நாள் நைட்டு வந்து விஜய் வந்து பேசுவார் காவேரிக்கிட்ட. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா பேசவே இல்லைங்க. ஆனால் காவேரி தூங்கலை, முழிச்சுட்டு தான் இருந்தாங்க. செம்ம மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் சொல்லணும். பார்க்கலாம் அடுத்து எப்படி கொண்டு